நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு மாமலர் அத்தியாயம் 71. அனைத்தும் எத்தனை விரைவில் திரும்பி மறு திசை சுழற்சி கொள்ளத் தொடங்கின என்பதை சர்மிஷ்டை பெருவியப்புடன் எண்ணிக்கொண்டாள். ஒரு நாள் இரவு 2, மறுநாள் புலர்ந்ததும் சூழ்ந்திருந்த அனைத்துமே பிரிதொன்றென்றாயின. அத்தனை மானுடருமே பிரிதொரு முகம் கொண்டனர். சுவர்களும் தூண்களும் கூட உருமாறியிருப்பதாக தோன்றியது. எத்தனையோ முறை நூல்களில் ஒவ்வொரு காலையும் புவியில் புதிதாகத்தான் பிறந்தெழுகிறது என்பதை அவள் படித்திருந்தால் கூட அன்றுதான் அதை கண்முன் உண்மையென அறிந்தாள். அன்றிரவு தன்னால் துயில முடியும் என்று அவள் எண்ணி இருக்கவில்லை. ஆனால் விழி மூடி கண்களுக்குள் ஓடிய குமிழிகளை நோக்கி கொண்டிருந்த சற்று நேரத்திலேயே உருவழிந்த எண்ணங்கள் அவளை இழுத்து துயில் நோக்கி கொண்டு சென்றன. விழித்து கொண்ட போது அரண்மனையின் ஒலிகளில் இருந்தே புலரி எழுந்து விட்டதை உணர்ந்தாள். எழுந்து நின்று குழலை சுருட்டி கட்டி ஆடை பிரித்து கட்டி கொண்ட போது அறைக்குள் அணுக்கச்செடி தரையில் அமர்ந்தபடியே துயின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவள் தோளை தட்டி எழுக என்றாள். வாயை துடைத்தபடி அவள் துடித்து விழித்து ஆ இளவரசி என்றாள். உடனே எழுந்து நின்று ஆடை திருத்தி கனவு என்றாள். சர்மிஷ்டை விடிந்துவிட்டது, நான் நீராடச் செல்கிறேன் என்றாள். நானும் வருகிறேன் என்று அணுக்கச்செடி சொன்னாள். படுத்திருக்கலாமே என்று சர்மிஷ்டை சொன்னாள். அன்னையின் ஆணை, உங்களுடன் நான் இருக்க வேண்டும் என்று நான் நெடுநேரம் விழித்திருந்தேன் என்றாள் அணுக்கச்செடி. நான் உயிர் துறக்கக்கூடும் என அன்னையர் அஞ்சுகிறார்கள் என எனக்கும் தெரியும் என்று அவள் புன்னகைத்தாள். இல்லை இளவரசி என அவள் சொல்லத் தொடங்க, நீராட்டு குளத்தில் நான் மூழ்கிவிடக்கூடாது என்று ஒரு கணம் உன் உள் எண்ணம் ஓடியது என்றாள் சர்மிஷ்டை. அணுக்கச்செடி இல்லையே, நான் அப்படி எண்ணவில்லையே என்றாள். வாடி என்று சிரித்தபடி அவள் தோளில் தட்டி சர்மிஷ்டை நடந்தாள். அரண்மனையின் அகத்தளம் முழுக்க ஆடி சூடிய நெய் விளக்குகள் எரிந்தன. அப்பால் அடுமனை உயிர் கொண்டு விட்டிருந்ததை ஒலிகள் காட்டின. அவளை அணுகிய செடி ஒருத்தி, நீராட்டரை ஒருங்கி இருக்கிறது, வருக இளவரசி என்றாள். சர்மிஷ்டை நன்று என்ற பின் எனக்கு எளிய ஆடையை ஒருக்கி வையுங்கள் என்றாள். ஆம் என்றாள் செடி. சர்மிஷ்டை அப்படி முன்னரே உனக்கு ஆணையிடப்பட்டிருந்ததா என்றாள். இல்லையே என்று அவள் கண்களை அசைத்த போதே தெரிந்தது. அரசி அவ்வாறு சொன்னாரல்லவா என்றாள். அவள் தலை கவிழ்ந்து ஆம் என்றாள். என்ன சொன்னார் என்றாள். இல்லை என்று அவள் தயங்க சொல் என்றாள். தங்களுக்குரிய ஆடையை சமயப்பெண்டு எடுத்து வைப்பார் என்றார். அணுக்கச்செடி சினத்துடன் அது எளிய உடை என நீ எப்படி அறிந்தாய் என்றாள். செடி தலை குனிந்து நிற்க, நீ பார்த்தாயா என்றாள் அணுக்கச்செடி. அவள் அதற்கும் மறுமொழி சொல்லவில்லை. அவ்வாறு அரசி ஆணையிட்டார்களா என்றாள் அணுக்கச்செடி உரக்க. சர்மிஷ்டை அவள் கைகளை தொட்டு அதுதானே முறை, அது அரசியின் கடமை என்றாள். ஆனால் என்று அணுக்கச்செடி சொல்லத் தொடங்க, வாடி என்று சர்மிஷ்டை சிரித்தபடி முன்னால் சென்றாள். எதிர்ப்படும் அனைத்து சேடியர் முகங்களும் மாறிவிட்டிருப்பதைக் கண்டு திரும்பி அணுக்கச்செடியிடம், அனைவரும் அறிந்துவிட்டனர் அல்லவா என்றாள். ஆம், நேற்று நீங்கள் துயில்கையில் நீர் கொண்டு வருவதற்காக நான் 2 முறை அடுமனைக்கு சென்றேன். அங்கே இதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். சர்மிஷ்டை எப்படி என்றாள். நேற்று சினத்துடனும் அழுகையுடனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்று அனைவர் முகங்களும் மாறிவிட்டிருக்கின்றன என்றாள் அணுக்கச்செடி. அனைவரும் துயின்று மீண்டிருப்பார்கள் என்றாள் சர்மிஷ்டை. துயிலும் போது உணர்வுகள் அழிந்து விடுகின்றன. எஞ்சியவை இங்குள்ள புற வாழ்க்கைக்கு உதவுபவை மட்டுமே. இன்று காலை எழுந்ததும் நான் அதைத்தான் உணர்ந்தேன் என்றாள். தங்கள் பேச்சே மாறிவிட்டிருக்கிறது இளவரசி என்றாள் அணுக்கச்செடி. ஆம், அனைத்தையும் மேலும் கூறிய சொற்களில் சொல்வதற்கு சுக்கிரரின் மகளிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். இத்திறன் ஒரு செடியாக பணியாற்றுவதற்கு உதவுமா என்று தெரியவில்லை. உதவினால் நன்று என்றாள் சர்மிஷ்டை. அச்சொல்லே நெஞ்சை அதிர வைக்கிறது என்றாள் அணுக்கச்செடி. எச்சொல் என்றாள் சர்மிஷ்டை. சேடி என்னும் சொல்
அதை சொல்ல வேண்டாம் இளவரசி என்றாள் அவள். சர்மிஷ்டை, நீ உன்னை சேடி என்று தானே உணர்கிறாய் என்றாள். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. சொல். அணுக்கச்செடி தலை கவிழ்ந்து இல்லை என்றாள். சர்மிஷ்டை திரும்பி பார்த்தாள். சேடியின் மகளாக பிறந்தேன். எனக்கு தந்தையின் அடையாளம் இல்லை. எனவே இயல்பாக ஒரு கணவன் அமையப் போவதும் இல்லை. குலமகளுக்குரிய மங்களமும் மதிப்பும் எனக்கு இப்பிறவியில் இல்லை என்று அவள் சொன்னாள். ஆனால் ஒருபோதும் என்னுள்ளில் நான் வெறும் சேடி என்று ஆகக்கூடாதென்று எனக்கே சொல்லிக் கொண்டேன். சேடி என்றே இங்கிருக்கிறேன். சேடி என்றுதான் தோன்றுகிறேன். நான் பேசுவதும் சேடி என்றுதான். ஆனால் என் உள்ளே சேடி என்று ஒரு சொல்லும் எழுந்ததில்லை. இளமையில் நான் சேடியல்ல என்று எனக்கு சொல்லிக் கொண்டேன். இன்று என் உள்ளம் அதை நம்பி அவ்வாறே ஆகிவிட்டிருக்கிறது. உடனே முகம் மலரச் சிரித்தபடி, இத்தனை 100 சேடியரில் என்னை நீங்கள் அணுக்கத் தோழி என தேர்ந்தெடுத்தது அதனால்தான். என் அகத்தில் நான் கொண்ட விளக்கத்தால் நான் பிறரிலிருந்து ஒரு படி எழுந்து நிற்கிறேன். அத்தகுதியினாலேயே உங்களை நான் அடைந்தேன் என்றாள். ஆம், உன்னை முதல் நாள் சந்தித்த போதே உன் முகமும் பெயரும் என்னுள் பதிந்தன என்றாள் சர்மிஷ்டை. அவ்வாறு சற்று விலகி நிற்பதனாலேயே இவ்வரண்மனையின் சேடியர் குழாத்தில் நான் அடைந்த இடர்களும் சிறுமைகளும் ஏராளம். இழித்தொழில்கள் பல எனக்கு ஏவப்பட்டுள்ளன. 3 அரசியருமே என்னை சிறுமை செய்திருக்கிறார்கள். என் விழிகளை பார்த்தாலே அவர்களுக்கு புரிந்துவிடும் என் உளம் முற்றிலும் பணியவில்லை என்று. ஒவ்வொரு ஆணைக்கு பின்னும் மூத்த அரசி என் விழிகளை பார்த்து, என்னடி புரிகிறதா என்பார். ஆணை பேரரசி என்று நான் தலை குனிவேன். மீண்டும் அந்த ஆணையை சொன்னபடி என் விழிகளுள் நோக்குவார். முற்றிலும் பணியும் ஒரு விழியிலேயே ஆணை முழுமையாக சென்று சேர்ந்திருக்கிறது என்று அவர்களுக்கு தோன்றும் போலும். உங்களுடன் இருக்கும் தருணங்களில் மட்டுமே நான் மகிழ்ச்சியுடன் இருந்திருக்கிறேன். ஏனெனில் நீங்கள் என்னை வெறும் சேடி என்று எண்ணவில்லை, தோழி என்று நடத்தினீர்கள் என்றாள் அணுக்கச்செடி. சர்மிஷ்டை ஆம் என்ற பின் சிரித்து, அது என் உள விரிவால் அல்ல, அறிவிலும் அழகிலும் நான் உனக்கு நிகரானவளோ அல்லது ஒரு படி கீழானவளோ என்று உன்னுடன் விளையாடும் போது எப்போதுமே உணர்கிறேன். அதனால்தான் உன்னுடன் இருக்கையில் மட்டுமே நான் நடிக்க வேண்டியதில்லை என்னும் விடுதலை எனக்கு இருந்தது என்றாள். திடுக்கிட்டவள் போல அணுக்கச்செடி நிமிர்ந்து நோக்கினாள். சர்மிஷ்டை தலை குனிந்து நடந்தாள். அவர்கள் நீராடும் போது எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. சேடி சொன்னதை பற்றியே சர்மிஷ்டை எண்ணிக்கொண்டிருந்தாள். ஓரிரு முறை திரும்பி பார்த்தபோது அவள் தன்னுள் மூழ்கி தனித்திருப்பதைக் கண்டு தான் சொன்ன சொற்களை பற்றி அவளும் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிக்கொண்டாள். நீராடி முடித்து ஈரக்குழலுடன் திரும்பி நடக்கும் போது சர்மிஷ்டை, நகரத்தின் ஓசை முழுக்கவே மாறிவிட்டிருக்கிறதல்லவா என்றாள். அணுக்கச்செடி தலையசைத்தாள். சர்மிஷ்டை புன்னகைத்து, இன்று நகருக்குள் சென்று முகங்களை பார்த்தால் முற்றிலும் வேறு முகங்களையும் நோக்குகளையும் சந்திப்போம். அவர்கள் துயர் கொண்டிருப்பார்கள் என்று தந்தை சொன்னார். அது துயரல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. எளிய மக்கள் துயர் கொள்வது என்றும் நிகழாத சலிப்பு நிலையில்தான். இத்தகைய பேரிழப்புகளும் அவர்களுக்கு மறைமுகமான கொண்டாட்டமே. சில நாட்கள் சென்ற பிறகு இந்த ஒரு நாளை பற்றி பல 100 கதைகள் இங்கு புனையப்பட்டிருக்கும். பல கோணங்களில் சூதர் பாடல்கள் எழுந்துவிட்டிருக்கும் என்றாள். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் நாம் பேசி பேசி எளிமைப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டுமா என்றாள் அணுக்கச்செடி. வேறு என்ன செய்வது? ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்து எஞ்சிய இடத்தை முழுக்க சொற்களால் நிரப்புவது மட்டும்தானே ஒரே வழி என்றாள் சர்மிஷ்டை. உங்கள் பேச்சு முற்றிலும் மாறிவிட்டிருக்கிறது என்றாள் அணுக்கச்செடி. எப்படி என்றாள் சர்மிஷ்டை. அவரில் ஒரு பகுதி உங்களுள் வந்து குடியேறிவிட்டது போல என்றாள் அணுக்கச்செடி. சமயப்பெண்டு அவளுக்காக காத்து நின்றிருந்தாள். தாங்கள் அணிகொள்ள வேண்டும் என்று அரசரின் ஆணை இளவரசி. இன்று காலையிலேயே குடிப்பேரவையை அரசர் கூட்டியிருக்கிறார். தாங்கள் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றாள். சர்மிஷ்டை ஐயத்துடன் நோக்க, சம்விருதர் தன் தூதை இன்று அளிக்கப் போகிறார் என்றார்கள் என்று சமயப்பெண்டு சொன்னாள். சர்மிஷ்டை குழப்பத்துடன், பேரவை ஒத்தி வைக்கப்பட்டது என்றுதானே நேற்று சொன்னார்கள் என்றாள். ஆம்,
இன்று அது கூடுகிறது என்று காலையிலேயே ஓலைகள் சென்று விட்டன. சர்மிஷ்டை புன்னகையுடன், இளவரசியருக்குரிய ஆடையா என்றாள். சமயப்பெண்டு தலை தாழ்த்தி, இல்லை, எளிய ஆடை போதுமென்று ஆணை என்றாள். சர்மிஷ்டை, மரவுரியா என்றாள். அல்ல, பருத்தி ஆடைதான், ஆனால் அரசியருக்குரிய ஆடை அல்ல என்ற பின் தயங்கி, அசுரகுடிகளுக்குரிய ஆடையும் அணிகளும் போதும் என்று சம்பிரதரின் ஆணை என்றாள் சமயப்பெண்டு. சர்மிஷ்டை, நன்று, நான் எண்ணியது போலவே என்றாள். வருக இளவரசி என்றாள் சமயப்பெண்டு. நான் உடை மாற்றி வருகிறேன் என்று அணுக்கச்செடி நடந்து விலகினாள். அசுரகுல பெண்கள் அணியும் கருநீல ஆடையை தோள் சுற்றி இடையில் வரிந்து உடுத்தி, கல்மணிகள் கோத்து செய்த ஆரத்தை மார்பில் அணிந்து, கல் கோத்த நெகிழ் வளையல்களை கைகளில் இட்டு, மரக்குடைவு தண்டைகளை கால்களில் பொருத்தி, தலையில் கழுகிறுகு சூடி ஆடியில் தன்னை நோக்கிய போது சர்மிஷ்டை தான் ஓர் அழகி என்ற எண்ணத்தை அடைந்தாள். முன்பு எப்போதுமே ஆடி அவளை அழகி என காட்டியதில்லை. உடலை திருப்பி மீண்டும் மீண்டும் தன்னையே நோக்கி கொண்டிருந்தாள். மிக அறிமுகமான தோற்றம். முன்பு எங்கே கண்டேன்? என் கனவுகளிலா? அணுக்கச்செடி அறைக்குள் வந்து அவள் தோற்றத்தை பார்த்து தயங்கி நின்றாள். சமயப்பெண்டு தயங்கி, இது அமைச்சர் சம்பிரதரால் கொடுத்து அனுப்பப்பட்ட ஆடையணிகள். இந்த தோற்றத்துடன் அவைக்கு செல்ல வேண்டுமென்று என்றாள். நன்று என்று அணுக்கச்செடி சொல்லி அவள் செல்லலாம் என்று கை காட்டினாள். ஆடு இதுவரை என்னை இதுபோல் அழகியாக காட்டியதில்லை என்றாள் சர்மிஷ்டை. நானும் அவ்வண்ணமே எண்ணினேன். அதை சொன்னால் பிழையாகி விடுமோ என்று பட்டது என்றாள் அணுக்கச்செடி. என்ன பிழை? அரக்கர் குலத்திற்கும் அசுரர் குலத்திற்கும் கருநீல ஆடையும் கல்மணி மாலையும் மரக்குடைவாணிகளும் தான் பொருந்துகின்றன. பொன்னும் மணிகளும் பிரிதெவரையோ நோக்கி புனைபவை என்று தோன்றுகின்றன என்றாள் சர்மிஷ்டை. இந்த தோற்றத்துடன் தாங்கள் ஏன் அவை புக வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை. பேரவையில் இன்று என்ன நடக்கப் போகிறது என்றாள் அணுக்கச்செடி. பேரவையில் உறுதியாக குருநாட்டரசரின் அரசியாக என்னை அறிவிக்கப் போவதில்லை. அவரது கணையாழியை எனக்கு அளிக்கப் போவதும் இல்லை என்று சர்மிஷ்டை சொன்னாள். அவ்வாறென்றால் என்னை அசுரகுலத்து பெண்ணாக மட்டுமே அவை நிறுத்த விழைகிறார்கள் என்று பின் கை தூக்கி ஆடியில் தன் கல்வளையல்களை ஆட்டி பார்த்தாள். அணுக்கச்செடியிடம் திரும்பி, எப்போதுமே இம்முரண்பாட்டை நான் உணர்ந்ததுண்டு. அசுரர் குலத்தவராகிய நாம் மூதன்னையருக்கு படைக்கும் 5 மங்கலங்களில் பொன்னும் மணியும் இருப்பதில்லை. மலைப்பாறையும் நீரும் மலரும் அனலும் கனியும் மட்டுமே உள்ளன. பொன்னையோ மணியையோ ஒரு பொருட்டென கருதாத காலத்தில் நம் மூதன்னையர் வாழ்ந்திருக்கிறார்கள். பிறகு எப்போது இவற்றை நாமும் அணிய தொடங்கினோம்? சத்திரியர்களுக்கு நிகரான தோற்றத்தையும் ஆற்றலையும் பெறுவோம் என்று எண்ணினோம் போலும் என்றாள். அணுக்கச்செடி, பொன் என்பது தன்னளவில் பயனற்றதும் பொருளற்றதும் என்பார்கள். அது எதை வாங்குகிறதோ அதுவே அதன் மதிப்பு. பாரத வருஷம் முழுக்க பொன் எதையும் வாங்கும் என்கிறார்கள் என்றாள். நம்மிடம் இல்லாதவற்றை வாங்கும் பொருட்டு நாம் பொன்னை சேர்த்து கொள்வதுண்டு. நமது விலையாக பொன்னை நாமே அமைத்து கொண்டது பெரும் பிழை என்று சர்மிஷ்டை சொன்னாள். வெளியே அணிகளின் ஓசை கேட்டது. 3வது அன்னை தன் 2 சேடியருடன் வந்து அரைவாயிலில் நின்று, சித்தமாகிவிட்டாயா என்றாள். அவள் கண்கள் வந்து சர்மிஷ்டையை காலிலிருந்து தலைவரை நோக்கி மீண்டன. அவள் உடலில் ஒரு மெல்லிய திருகல் நிகழ்ந்து விட்டிருப்பதைக் கண்டு சர்மிஷ்டை புன்னகை புரிந்தாள். சேடியர் அவளை பார்த்துவிட்டு விழி திருப்பி கொண்டனர். சர்மிஷ்டை அவள் அருகே சென்று நின்று, இந்த தோற்றம் எப்படி இருக்கிறது அன்னையே என்றாள். செயற்கையான கடுமையுடன், இது ஒரு சடங்குக்காகத்தானே, வா என்றாள் அவள். அன்னை எங்கே என்றாள் சர்மிஷ்டை. சேடியொருத்தி, பட்டத்தரசி தன் அணிச்சேடியருடன் அவைக்கு சென்று விட்டார்கள். தங்களை அழைத்து வரும்படி சம்பிரதரின் ஆணை என்றாள். சர்மிஷ்டை அன்னையிடம், இந்த அணியும் ஆடையும் எனக்கு மிக பொருத்தமல்லவா என்று கேட்கலாம் என்று எண்ணினேன் என்றாள். 3வது அன்னை, நாங்கள் அரசு தோற்றம் கொண்டிருப்பதை பகடி செய்கிறாயா? நாங்கள் அணிந்தாக வேண்டிய தோற்றம் இது. இதை விரும்பி அணியவில்லை என்றாள். நான் இந்த ஆடையை விரும்பி அணிகிறேன், அதை மட்டுமே சொன்னேன் அன்னையே என்றாள் சர்மிஷ்டை. அன்னையை தொடர்ந்து வெளியே நடந்தபோது ஒவ்வொரு அசைவும்
முற்றிலும் புதியதாக இருந்தது அவளுக்கு. பொன்னணிகள் ஓசையற்றவை, புழுக்கள் போல சிறு பூச்சிகள் போல உடலெங்கும் ஒட்டியும் கவ்வியும் இருப்பவை. அட்டைகள் போல மாலைகள், பெருஞ்சிலந்தி போல இடையில் மேகலை, இளம் பாம்பு போல காலில் சிலம்பு, அருமணிகள் ஈரச்சேற்றில் பதிந்த மின்மினிகள் போல. கல்லணிகளோ மெல்லச் சிரித்தன. அவை தொட்ட இடங்களில் தன்மை இருந்தது. இளவாழை நீர்த்துளிகளை சூடிக்கொண்டிருப்பது போல என தன்னை சர்மிஷ்டை எண்ணிக்கொண்டாள். அடர்காட்டில் பாசி படிந்து ஆழ்ந்த அமைதியில் காலமின்றி உறைந்திருக்கும் கரும் பாறை போன்று அவள் இருப்பதாக தோன்றியது. அந்த எண்ணம் அளித்த கிளர்ச்சியில் திரும்பி அணுக்கச் செடியின் கைகளை பற்றி, மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேனடி, அதை எவரும் அறிய போவதில்லை என்றாள். அவள் புருவத்தை தூக்கி, ஏன் என்றாள். சர்மிஷ்டை, தெரியவில்லை, ஏனோ இத்தருணம் எனக்கு மிக பெரிய நிறைவை அளிக்கிறது என்றாள். அணுக்கச்செடி தலையசைத்தாள். அவர்கள் குடிப்பேரவை கூடும் மையச்சாலையை ஒட்டி அமைந்திருந்த சிற்றறைக்கு சென்றார்கள். அணுகும் போதே அவை நிறைந்திருப்பதை உணர முடிந்தது. வட்டமான பெருங்கூடத்தின் குவைமுகட்டின் மேல் அனைவரின் பேச்சு குரலும் இணைந்து ஒலித்த கார்வை கேட்டது. முன்பொரு முறை காணாடச் சென்றபோது தொலைவில் இருந்து அருவியின் ஒலி குகைக்குள் அத்தகைய முழக்கத்தை எழுப்பியதை அவள் நினைவு கூர்ந்தாள். ஒவ்வொரு நினைவும் தனித்தனியாக கூர்மையாக அவளுள் நிகழ்ந்தது. ஒவ்வொரு நினைவுக்கும் உரிய சொற்கள் வந்தமைந்தன. முன்பெப்போதும் இத்தனை தெளிவாக எண்ணியதும் நினைவு கூர்ந்ததும் இல்லை என்று அவள் அறிந்தாள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த இரண்டாவது அன்னை அவளை அணுகி, நீ இங்கு காத்திருக்கும்படி ஆணை, அவையிலிருந்து அழைப்பு வந்ததும் நீ நுழையலாம் என்றாள். நன்று என்றாள் சர்மிஷ்டை. முரசெழுந்ததும் நாங்கள் அவை புக வேண்டும். உன் அன்னை மறுபக்க சிற்றறையில் இருக்கிறார்கள். அவள் முகத்தில் அனைத்தும் இயல்பானவை என்னும் தன்மையே தெரிந்தது. அனைத்தும் வழக்கமாக நடந்து கொண்டிருப்பவை என்பது போல. இப்போது ஏதோ ஒன்று நிகழ்ந்து அனைத்தும் மீண்டும் திசை திரும்பி குருநகரியின் யயாதியின் மணமகளாக அவள் செல்வாள் என்றால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஒரு சிறு நிலைக்குலைவுக்கு பின் ஒவ்வொருவரும் தங்கள் சிறகுகளை சற்றே திருப்பி அத்திசையில் செல்ல தொடங்குவார்கள். நடுவில் இவை நிகழ்ந்த தடயமே எவர் சொல்லிலும் விழிகளிலும் இருக்காது, நினைவுகளிலும் கூட எஞ்சாது என்பதுதான் விந்தையிலும் விந்தை. சர்மிஷ்டை பீடத்தில் அமர்ந்து கைகளை மடிமேல் கட்டி கொண்டாள். வெளியே பேரவை மண்டபத்தில் அவை முரசும் கொம்பும் குழலும் முழங்கின. தன் கையில் அணிந்திருந்த கல்வளையல்களில் நன்கு தேய்த்து வெண்ணிற விதை போலாக்கப்பட்ட கற்களை கைகளால் தொட்டு ஒவ்வொன்றாக அகற்றி கொண்டிருந்தாள். இரு புன்னகைகள் போல் இருந்தன. மெல்ல சுழன்ற போது காலமென்றாயின. மணியாரங்களை விரலில் ஒட்டி மூதன்னையர் ஊழகத்தில் காலத்தை ஓட்டுவதை கண்டிருக்கிறாள். 2 காலங்கள். இடக்கையின் காலம் ஹிரண்யபுரிக்கு, வலக்கையின் காலம் குருநகரிக்கு. பின்னர் தலையசைத்து, இல்லை, இடக்கையின் காலம் எனக்கு மட்டும் உரியது, வலக்கையின் காலம் வெளியே திகழும் அனைத்துக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். கழுத்தில் அணிந்திருந்த கல் மாலையை தொட்டு அது எந்த காலம் என்று எண்ணினாள். இளநீல கற்களாலான காலம் அது. எவரும் அறியாத காலம், நானும் கூட அறியாத காலம். என்ன வீண் எண்ணங்கள் என்று உடலை அசைத்து அனைத்து கல் நகைகளும் குலுங்கும்படி செய்தாள். இனி நான் சிரிக்க வேண்டியதில்லை, இந்த கற்களே எனக்காக சிரிக்கும். மூதன்னையரின் சிரிப்பு இது. பேரவையில் அவை நிகழ்ச்சிகள் முரசொலியின் தாளங்கள் வழியாக அறிவிக்கப்பட்டன. அரசன் அவை புகும் ஓசையை அறிவித்து 7 பெரு முரசுகள் முழங்கின. கொம்புகள் பிளிர சங்கும் மணியும் தொடர்ந்து ஒலிக்க விஷபர்வன் அவை புகுவதை அவள் செவிகளால் அறிந்தாள். அவை எழுந்து வாழ்த்து ஒலித்து அவனை வரவேற்றது. அச்சிற்றறையின் அனைத்து சாளரங்கள் வழியாகவும் அவ்வாழ்த்தொளி உள்ளே வந்து அறையை நிரப்பி அடங்கிய பின்னரும் மெல்லிய ரீங்காரமாக எஞ்சியது. அரசன் அரியணையில் அமர்வதை, 3 அரசியர்களும் உடன் அமர்வதை, அமைச்சரும் பிறரும் அவை சூழ்ந்து நிற்பதை அவள் ஒலியால் கண்டாள். அவை நிமித்திகன் மேடை மேல் ஏறி தன் சிறு கொம்பை முழக்கி விஷபர்வனின் கொடி வழியை வாழ்த்தி அவை அமர்ந்திருக்கும் 5 குலங்களையும் புகழ் பாராட்டி அவை நிறைவை அறிவித்தான். அக்குரல் மெல்லிய ஒலி அலையாக காற்றில் மிதந்து வந்து ஒலித்து கரைந்தது. அவள் அவையை கண்மூடி நோக்கி கொண்டிருந்தாள். வழக்கமான அவை அறிவிப்புகள், அன்றாட செய்திகள், அவை அனைத்தையும் முன்னரே அறிந்திருப்பது நன்றாகவே தெரிந்தது. அவை காத்திருந்தது.
இருமல்கள், அணியோசைகள், பீடங்களின் முனகல்கள் வழியாக பொறுமை இழந்தது. பின்னர் நிமித்திகனின் அறிவிப்பு ஒலித்தது. சொற்கள் விளங்கவில்லை. ஆனால் அவை ஆழ்ந்த அமைதி கொள்வதை அவள் அறிந்தாள். அதுவரை இருந்த அமைதி சற்றே விலக அவள் உள்ளம் படபடத்தது. கண்களை மூடி மூச்சை இழுத்துவிட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டாள். உடலில் வியர்வை பூத்திருந்தது. காற்றுப்பட்டு மெல்ல குளிர்ந்து மேய்ப்பு கொண்டாள். மாமலர் 71வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.